டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நெட்ஃப்ளிக்ஸ் இனிமேல் தமிழ் படங்களை பெரிய விலைக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னும், இதுக்கு முன்னாடி வாங்கின பெரிய படங்கள் எதுவுமே சரியாக போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ் சினிமாவுக்கு பின்னடைவா அப்படின்னு மத்திஷாந்த் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. இனி தமிழில் பெரிய விலை கொடுத்து படங்களை வாங்கிறது இல்லை அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்கின்ற அந்த முடிவு நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு முடிவை நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கப் போகிறது அப்படின்றத பற்றி நம்ம கடந்த 6 மாத காலமாகவே நம்முடைய நிகழ்ச்சிகளில் பேசிட்டு தான் இருக்கோம். எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே பாடல்களில் மோதிக்கொண்ட காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி இருவரும் பாடல்களை மோதிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டவங்களில் தற்செயலாக நடந்த ஒன்று அது. இருவர் படத்தில் சிஎம்மாக இருந்த மோகன்லால் சாரும் முன்னாள் சிஎம்மாக இருந்த பிரகாஷ்ராஜ் சாரும் ஒரு கல்யாணத்தில் எதேச்சியாக சந்திச்சுப்பாங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் எம்ஜிஆர் சாரும் கலைஞர் சாரும் ஏதாச்சும் கல்யாணத்தில் எதேச்சியாக சந்திச்சிருக்காங்களான்னு சிந்தாமணி டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் முதலமைச்சரான ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் ஓரிரு திருமணங்கள் நடைபெற்றன. அதுக்கு பின்னால் தான் எம்ஜிஆர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போய்விட்டாரா வரப்போகிறாரா அப்படின்றலாம் தெரிந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு போகின்ற வழக்கத்தை கருணாநிதி கடைபிடிக்க தொடங்கினார். அதே மாதிரி தான் எம்ஜிஆரும் செய்தார். பழைய நடிகர் சிஆர் பார்த்திபன் தமிழில் மொத்தம் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பழைய நடிகரான சிஆர் பார்த்திபன் 120க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார். தில்லானா மோகனாம்பாள் படம் பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு திருச்சியிலேருந்து அழகன் கேட்டிருக்காங்க. தில்லானா மோகனாம்பாளுடைய வெற்றிக்கு பல காரணங்களை சொல்லலாம். அதுக்கு முக்கியமானது தில்லானா மோகனாம்பாளுடைய உயிரோட்டமான கதை. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த உயிரோட்டமான கதைக்கு உயிர் கொடுத்த சிவாஜி, பத்மினி உட்பட பல கலைஞர்கள், இன்றைக்கும் திரைரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பாடல்களை தந்த கேவி மகாதேவன், படத்துடைய கதையை நேர்த்தியாக திரையிலே வடித்த அருட்செல்வர் ஏபி நாகராஜன், இப்படி பல பேரை சொல்லலாம். அக்ஷராஹாசன் இப்போ எந்த படங்களையும் நடிக்கிறது இல்லையே, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அக்ஷராஹாசன் கடந்த சில வருடங்களாகவே எந்த படத்துலையும் நடிக்கிறதா தெரியல. அவருடைய நடிப்பில் வெளிவர வேண்டிய ஒரு படம் இருக்குது, அது அக்னி சிறகுகள். விஜய் ஆண்டனி கதாநாயகன் நடித்துள்ள அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறார் அக்ஷரா. பியு சின்னப்பா தியாகராஜ பாகவதர் காலத்துலேயும் பிளாக் டிக்கெட் அப்படிங்கிற விஷயம் இருந்துதான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பியு சின்னப்பா எம்கே தியாகராஜபா ஒரு காலத்தில் பிளாக் டிக்கெட் இருந்துதான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. தமிழுடைய முதல் பேசும் படமான காளிதாஸ் 1931 வெளியானது. அந்த படத்துக்கே பிளாக் டிக்கெட் விற்றார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. நாட்டாமை சரத்குமார், சின்ன கவுண்டர் விஜயகாந்த், இவங்க 2 பேரில் யாருக்கு நீங்கள் அதிக மதிப்பெண் தருவீங்கன்னு திருமுல்லைவாயிலேருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நாட்டாமை சரத்குமார், சின்ன கவுண்டர் விஜயகாந்த் ஆகிய இருவரில் யாருக்கு அதிக மார்க் கொடுக்குறதுன்னு சரத்குமார் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவர் விஜயகாந்த் பெயரை தான் சொல்வார். சித்ரா சார், நீங்கள் தேட்டரில் படம் பார்க்க போயிட்டு அந்த படம் பிடிக்காம பாதியில் எழுந்து வந்த அனுபவம் இருக்கான்னு ரவிச்சந்திரன் சாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தேட்டருக்கு சென்று படம் சரியாக இல்லாதனால பல படங்களில் பாதியிலேயே நான் எழுந்து வந்திருக்கேன். ஆனால் அந்த படங்களுடைய பெயரை சொல்வதற்கில்லை. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கேமியோ பண்ண படங்கள் எத்தனைன்னு சங்கீதா திருச்செங்கோடுலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் கேமியோ ரோலில் நடித்த முதல் திரைப்படம்னா அது எங்கள் குரல் திரைப்படம் தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான எஸ் சந்திரனுக்கு விஜயகாந்துக்கு இடையே அப்படி ஒரு நட்பு இருந்தது. அதன் காரணமாக தான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அதுக்கு பின்னால் ஏறக்குறைய 10 திரைப்படங்களில் கேமியோ ரோலில் நடித்திருக்கிறார் விஜயகாந்த். அப்படி நடித்த எந்த படத்துக்கும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒரு காசு கூட வாங்கலை அப்படின்றது தான் அவருடைய தனிச்சிறப்பு. நடிகர் சூரியோட மண்டாடி படம் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு விசு புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. சூரிய கதாநாயகன் நடிக்கின்ற மண்டாடி படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 80% முடிவடைந்து விட்டது. நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த படங்கள்லேயே மிகப்பெரிய ஹிட்டான படம் உள்ளத்தை அளித்தா படம் தானான்னு திருமுல்லைவாயிலேருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. கார்த்திக்குடைய திரைப்பயணத்திலே உள்ளத்தை அளித்தா போல பல திரைப்படங்கள் இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா குண்டத்தில் என்னை கொடுத்தேன், கிழக்கு வாசல் போன்ற பல படங்களே சொல்லலாம். சமீபத்தில் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு வெப் சீரிஸாக இப்போ நீங்கள் ஹார்ட் பீட் இருக்குது. அதை நான் இன்னும் முழுமையாக பார்க்கல. பார்த்துட்டு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறவனா அந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியிலே இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னா நிச்சயமாக அதில் விஷயம் இருக்கத்தானே செய்யும். எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி படங்களை டைரக்ட் பண்ண எம் சரவணன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அஜித் பனையூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் பார்த்து மிகவும் ரசித்த படம் எங்கேயும் எப்போதும் திரைப்படம். அந்த படத்தை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை நான் பேசியிருக்கேன். மிகச்சிறப்பாக அந்த படத்தை கையாண்டிருந்தார் சரவணன். அப்படிப்பட்ட அந்த இயக்குனர் இப்போ திரைப்படங்களை இயக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே மிகுந்த வருத்தத்தை தருகிறது. அது
விஜய் டிவி புகழ், விஜய் சித்து vlog, ஹர்ஷத் கான், இவங்க 2 பேரோட காமெடியில் உங்களுக்கு யாரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் சித்து குருன்னா அர்ஷத் கான் சிஷ்யன். எனக்கு குருவையும் பிடிக்கும், சிஷ்யனையும் பிடிக்கும். அருள்நிதி ஏன் எப்பவும் அமைதியாகவே இருக்காரு? சினிமாவில் அப்படி இருந்தால் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாச்சேன்னு திருநெல்வேலியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அமைதியாக இருக்கிறதுனால சினிமா வாய்ப்பு வராது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய சாதனையை புரிந்த முத்துராமன் கூட அமைதியாக இருந்தவர் தான். எப்படிப்பட்ட சாதனைகள்னால் தமிழ் சினிமாவில் அவர் சாதிச்சிருக்காரு. பொதுவாகவே ரீரிலீஸ் ஆகிற படங்கள் எதுவுமே சரியாக போகிறதில்ல, இருந்தும் ஏன் நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டுக்கான செலவு இருக்க அது மிக அதிகமான தொகையில், சாதாரண தொகை தான். அதன் காரணமாகத்தான் பலர் தங்களுடைய படங்களை மறுவெளியீடு செய்கிறார்கள். ஓரளவுக்கு திரைப்படங்கள் ஓடினாவே அந்த படங்கள் அந்த தயாரிப்பாளருக்கு வசூலை பெற்று கொடுத்து விடும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடிகர் சங்கம் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு வெண்ணந்தூர்லேருந்து பரத் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்கம் சந்தித்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல்னா பொருளாதார நெருக்கடி தான். சுந்தர் சி ஏன் தொடர்ந்து விஷாலை வச்சே படம் டைரக்ட் பண்ணுறாருன்னு புவனா பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர் சி ஏறக்குறைய 40 திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. இதில் 2 படம் தான் விஷாலை வைத்து அவர் இயக்கிய படங்கள். அடுத்து இப்போ அவர் இயக்க போகின்ற படம் 3வது திரைப்படம். நிலைமை அப்படி இருக்கு. ஏதோ சுந்தர் சி வருஷத்துக்கு 2 படம் விஷாலை வைத்து எடுப்பதை போலல்ல இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. மன்னர் வம்சத்தை சேர்ந்த யாராவது இப்போ தமிழ் சினிமாவில் நடிகராக இருக்காங்களான்னு மணிமாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரோடு பல படங்களில் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற லதா சேதுபதி, அவருடைய தம்பியான ராஜ்குமார் சேதுபதி இருவரும் ராமநாதபுரம் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். நடிகர் சத்யராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊத்துக்குழி ஜமீன்தார் பரம்பரையைச் சேர்ந்தவர் அவர். எதனால் உச்ச நட்சத்திரங்கள் யாருமே நடிகர் சங்கத்தில் எந்த பதவிக்கும் ஆசைப்படலன்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகரும் சிவாஜி ஆகிய இருவருமே நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்று அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்தார்கள். அந்த அளவுக்கு நடிகர் சங்கத்துக்காக தியாகம் செய்ய இப்போ இருக்கிற முக்கியமான நடிகர்கள் யாருமே முன்வருவதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு படத்தோட டைட்டில் கார்டில் மக்கள் தொடர்புன்னு போட்டு சில பேரோட பேர் போடுறாங்க. அவங்களோட பணி என்னன்னு ரவி மாத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ திரைப்படங்களை விளம்பரப்படுத்த பல ஊடகங்கள் இருக்குது. நடிகர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் அங்கம் வகிக்கிறாங்க. ஆனால் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் தான் திரைப்படங்களை விளம்பரப்படுத்துவதற்கான ஒரே சாதனம். அப்படி பத்திரிகைகளில் செய்தி வருகின்ற மாதிரி பார்த்து கொண்டவர்கள் தான் பத்திரிகை தொடர்பாளர்கள். இந்த பத்திரிகை தொடர்பாளர்கள் ஒரு பக்கம் மக்கள் தொடர்பாளர் அப்படின்னு அழைப்பது உண்டு. இவங்க தான் திரைப்படங்களை விளம்பரப்படுத்த காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள். அந்த பணியை செய்து அங்கேருந்து சினிமாவுக்குள்ளே அடியெடுத்து வச்சவன் தான் நானும். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் தினம் சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடித்த பார்மலையை பார் படத்தில் தான் ஷோ முதலாக ஒரு நடிகராக அறிமுகமானார் என்றாலும் அதற்கு பின்னாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அதற்கு முக்கியமான காரணம் அறிஞர் அண்ணா. இந்த பையனுடைய பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய படங்களில் இவனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஷோவை பற்றி எம்ஜிஆர்கிட்ட சொன்னவர் அண்ணா. அதற்கு பின்னாலே தொடர்ந்து தன்னுடைய படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பை ஷோவுக்கு எம்ஜிஆர் வழங்கினார் என்றாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கிடையேயும் ஒரு காலகட்டத்திலே கருத்து வேறுபாடுகள் வேறுவிட்டன என்பதுதான் உண்மை. கன்னட படத்தில் நடிக்கிறது எளிதாக இருந்ததா? கன்னட படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் ரவிச்சந்திரனோட ஃபஸ்ட்டு கேரவான்னு ஒன்று பார்த்தது நான் அந்த ஷூட்டிங்கில் தான். ஸோ எல்லாரும் கேட்குறாங்க, ரவிச்சந்திரனுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணா? பெங்களூரில் எல்லாரும் தமிழ் பேசுவாங்க. தமிழர்கள் மேலே இப்போ இங்கே அரசியலுக்காக வர்றதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. கமல் மேலே ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் கமல் மேலே தாங்க சொல்லுவேன். இந்தியன் படத்துக்கு எப்படி நீங்கள் தேர்வானீங்கன்னு சொன்னாரா சங்கர்? காதலன் முடிஞ்ச உடனே ஹி ஆஃபர்ஸ் இந்தியன் அடுத்த படம். ஸோ இந்தியனில் கமலுக்கு ஜோடி ஸ்விம் சூட்டில் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.